வணக்கம். தலைமைத்து புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்கவுள்ள மாணவர்களுக்காக கடந்த கால அரசு பரீட்சை வினாக்களிலிருந்து தெரிந்தெடுத்த வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். இது 2005ஆம் ஆண்டு வினாத்தாள் 1இன் 23, 24வது வினாக்களுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். இங்கே வடிவங்கள் தரப்பட்டு கணிப்புகள் தரப்பட்டு சமன்பாடுகளாக நிறுவப்பட்டுள்ளது. இறுதியில் ஒரு முக்கோணத்தின் பரிமாணத்தை பின்வருவனவற்றிலிருந்து தெரிவு செய்க என்று கேட்கப்படுகின்றது. அப்போ நாங்கள் இங்கே பரிமாணங்கள் கணிப்பதற்கு இந்த வடிவங்களுக்கு பரிமாணத்தை கணிப்பதற்கு ஒரே ஒரு வடிவத்துக்கு தான் இங்கே பரிமாணம் தந்திருக்கு, வட்டத்துக்கு. அப்போ அந்த வட்டம் 16 என்பது சதுரத்தை சதுரத்தால் பெருக்கும் போது வட்டம் என்கிற 16 வருகின்றது. 16 ஒரு சதுர எண். சதுர எண் என்றால் நிரலின் நிலையும் சமனாக இருந்து நிலையால் பெருக்கிறதால வருவது சதுர எண். அப்போ இங்கே 2 வடிவங்களும் 4 குறிக்கின்றபடியால் நன்னாங்கு 16 என்று வருகின்றது. இப்போ எங்களுக்கு சதுரம் 16 என்று கிடைத்தாலும் வட்டம் சதுரம் 4 என கிடைத்து வட்டம் 16 என கிடைத்தாலும் எங்களுக்கு இப்போ முக்கோணத்தின் பரிமாணத்தை கணிப்பதற்கு அவை போதாது. அப்போ கீழே 3வது நிலையில் சதுரத்தை சதுரத்தோடு கூட்டுகின்ற போது அரை வட்டம் வருகின்றது. அப்போ நாங்கள் இங்கே சதுரத்தின் பரிமாணம் 4 என்றால் 8, அரை வட்டம் 8ஐ குறிக்கின்றது. அப்போ 2வது சமன்பாடு 16 முக்கோணத்தால் வகுக்கும் போது தான் அரை வட்டம் வருகின்றது. அப்போ அரை வட்டம் 8 என்றால் நாங்கள் மீள்கணிப்பு, அதாவது முதல் வகுக்கப்பட்டதை பெருக்குகின்ற போது 8ஐ 2ஆல் பெருக்கினால்தான் 16 வரும். அப்போ முக்கோணத்தின் பெறுமதி 2 என்பதை துணிந்து கொள்ளலாம். இப்போ இந்த வினாவில் வட்டம் 16ஆகவும் அரை வட்டம் 8ஆகவும் இருக்கின்றது. ஆனால் அதே கோட்பாடு தான் எல்லாவற்றிலும் இருக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அதற்கு உதாரணமாக அடுத்த வினாவை பார்ப்போம். 3 முக்கோணத்தை கூட்டினால் வட்டம், முக்கோணத்தால் பெருக்கினால் 4, அது அரைவட்டமாக இருக்கின்றது. அப்போ எங்களுக்கு தெரிய வேணும் 4 என்பது 2ஐ 2ஆல் பெருக்கும் போது வருகின்ற சதுரம், 2 நிலையும் 2 நிரலும் 2 4. அப்போ 3 முக்கோணம் என்பது 2 3 தரம் கூட்டுகின்ற போது 6. இப்போ எங்களுக்கு கேட்கப்படுகின்றது சதுரத்தின் பரிமாணம். அரைவட்டத்தின் பரிமாணம் 4 என்பது இங்கே தரப்பட்டுள்ளது. வட்டத்தின் பரிமாணம் 6 என்பதை கணித்து 6 என்பதை கணித்து அறிந்து கொண்டோம். முக்கோணத்தின் பரிமாணம் 2 என்பது தெரிகின்றது. ஆகவே இந்த 3 எண்களையும் கூட்டுகின்ற போது சதுரத்தின் பரிமாணம் 12 என்ற 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. நன்று.